ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற வீரா சீரியலில் கதாநாயகியாக நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க தான் நடிகை சுபிக்ஷா. இவங்க தன்னுடைய திருமணம் முடிஞ்சதை புகைப்படங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய ரசிகர்களுக்காக பகிர்ந்திருக்கிறாங்க. இதுக்கு ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பல பிரபலங்களுமே வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஜீ தமிழில் ஒளிபரப்பான ரஜினி சீரியல் மூலமாக சின்ன திரையில நுழைஞ்சவங்க தான் சுபிக்ஷா அவங்க. அதோட நடிகை தேவயானி நடித்த நீதானே என் பொன் வசந்தம் சீரியல்லையுமே ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் பல சீரியல்களில் இவங்க தொடர்ந்து நடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜீ தமிழில் இப்போ ஒளிபரப்பாயிட்டு இருக்க வீரா சீரியலில் இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீரியலில் இவர் நல்லவரா கெட்டவரான்னு யூகிக்க முடியாத அளவுக்கு இவங்களுடைய கேரக்டர் அமைஞ்சிருக்கு. தன்னுடைய காதலனை கொலை செஞ்ச குடும்பத்துக்கு இவங்க வாக்கப்பட்டு போறாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிற கதாநாயகன் மாறனை பழி வாங்கிறது தான் இவங்களுடைய திட்டமா இருக்குது. இப்படி இருக்கும்போது மாறன் தன்னுடைய தங்கையை காதலிக்கிறான்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. அதோட தன்னுடைய தங்கையை வீராவுக்கு அவசரமா வேற கல்யாணம் செஞ்சு வச்சு மாறனை பழி வாங்கணும்னு இவங்க பிளான் பண்றாங்க. இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் இவங்க வெளிவிட்ட திருமண புகைப்படத்தை பார்த்து அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சுபிக்ஷாவுக்கு கடந்த 2020 வருஷத்துல கொரியோகிராஃபர் மானசனோட திருமணம் நடந்தது. அந்த நேரத்துல ரெண்டு பேருமே அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல புகைப்படங்களும் ரீல்ஸ் வீடியோகளும் அதிகமா பகிர்ந்திருந்தாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டதா தகவல்கள் வெளியானது. ரெண்டு பேர் சைட்ல இருந்துமே இந்த நியூஸுக்கு அவங்களுடைய தரப்புல இருந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம இருந்திருந்தாங்க. இப்படி இருக்கும்போது சுபிக்ஷாவும் மானசும் தங்களுடைய சமூக வலைதளத்துல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியாக இருந்த புகைப்படங்கள் எல்லாத்தையுமே நீக்கியிருந்தாங்க. இப்போ நடந்த இந்த திருமணத்துக்கு பலருமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய திருமணம் கேரள முறைப்படி நடைபெற்றிருக்குது. இதுல அதிகமான பிரபலங்கள் கலந்து கொள்ளாததுனால சென்னையில திரும்பவும் ரிசப்ஷன் நடக்கலான்னு எதிர்பார்க்கப்படுது.